இப்போ சில சிசர் வந்து துரு பிடிச்சு மொன்னையாக இருக்கும். அப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ஆணியை எடுத்து அந்த சிசருக்கு பாருங்கள், நான் எப்படி தேய்க்கிறனோ அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிங்கன்னா சாணம் பிடிக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு ஒரு திடீர்னு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அது மாதிரி சேஃப்டியாக கையில் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஆணியை இதிலிருந்து அப்படியே முன்பக்கத்துலேருந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வாங்க. 2 சைடும் இதே மாதிரியே தேய்ச்சிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ப்பு குறைஞ்சிருந்தது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப்ஸ் போட்டிருக்கேன். ஃபாயில் பேப்பரை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கட் பண்ணுற மாதிரியும் போட்டிருக்கேன். அது இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணலாங்க. இப்போ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் நல்லா ஆகிடும். லைட்டாக இருக்கும்போதே நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கங்க. உங்கள் சிசரில் கொஞ்சம் கட் பண்ணுறது இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஷார்ப்பாக நீட்டாக கட் பண்ணுதுன்னு பாருங்கள். மொனை வரைக்குமே நல்லா நீட்டாக கட்டிங் பண்ணுதுங்க. இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக